ஒரு கழுதை மனித குரலில் பேசியது என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அது கதை இல்லை, இது பைபிளில் நடந்த உண்மை சம்பவம். பைபிளில் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி பாலாக் என்ற மோவாபிய ராஜா இஸ்ரவேல் மக்களை சபிக்க பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை அழைத்தான். ஆனால் பிலேயாம் தேவனின் கட்டளைக்கு புறம்பாக போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. அப்பொழுது பிலேயாம் தனது கழுதையில் ஏறி செல்லும்போது கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து வழியில் நிற்கிறதை கழுதை பார்த்தது. ஆனால் பிலேயாம் தூதனை பார்க்கவில்லை. தூதனை பார்த்த கழுதை 3 முறை தன்னுடைய வழியை விட்டு விலகியது. அதனால் பிலேயாம் கோபத்தில் அதை 3 முறை கொடுமையாக அடித்தான். உடனே கர்த்தர் அந்த கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமிடம், நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். அதற்கு கழுதை பிலேயாமை பார்த்து, இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். உடனே அவன் தேவதூதனை பார்த்து தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். தூதன் அவனை பார்த்து, நீ ஏன் 3 தரம் கழுதையை அடித்தாய்? கழுதை மட்டும் வழி விலகாமல் இருந்திருந்தால் நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைத்திருப்பேன் என்றான். அப்பொழுது பிலேயாம், நான் பாவம் செய்தேன், உமக்கு பிரியமில்லாதிருந்தால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். இந்த கதை நமக்கு ஒரு முக்கிய பாடம் சொல்லுகிறது. நாம் சில நேரங்களில் கர்த்தரின் சித்தத்துக்கு எதிராக போகும்போது எவ்விதமான வழியிலும் தேவன் நம்மை நிறுத்துவார். இந்த கதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள்.